ஹாய், நான் உங்கள் மங்களூர்காரன். வெல்கம் டு another எபிசோட். இந்த எபிசோடில் நம்ம பேரநார்மல் ஆக்டிவிட்டி, அதாவது மர்மமான சில விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மர்மங்கள் அப்படின்றப்போ நம்ம பேய்கள், பிசாசுகள் இதை பற்றி பேசாமல் இருக்க முடியாது இல்லையா? ஸோ அதுதான் இந்த வாரத்தோட எபிசோடாக இருக்க போகுது. பேய் கதைகள். பயப்படுற மாதிரி இருக்காது, கவலைப்படாதீங்க. பேய் கதைகள் எப்போவுமே ரொம்ப திகிலாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு திகிலான கதையை அதை அனுபவித்தவங்க சொல்கிறப்போ நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும்ல. அந்த மாதிரி நான் கேட்ட, அதை அனுபவித்தவங்க சொல்லி கேட்டது, அதாவது யாருக்கோ இப்படி நடந்துச்சு அப்படின்றது இல்லாமல் அந்த ஆட்களை நான் பார்த்துருக்கேன், அவங்கள சொல்லியும் கேட்டிருக்கேன் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சில கதைகள் என்கிட்ட இருக்குது. அதுதான் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முதல்ல இந்த கதையை எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா, ஒரு வாட்டி ஒரு கோயில் திருவிழா ஒரு கிராமத்தில்னு வச்சுக்கோங்க. இதில் எதையுமே நான் டைரெக்டாக யார் பேரையுமே சொல்லலை. ஸோ அந்த மாதிரி ஒரு கிராமத்து திருவிழாவில் ஒரு அண்ணன் அவங்க தங்கச்சியை முளைப்பாரி எடுத்துகிட்டு கூப்பிட்டு போகிறான். முளைப்பாரின்னா தெரியும் இல்லையா? நம்ம ஊர்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, திருவிழா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு இடத்துல சிறு தானியங்களை போட்டு ஒரு சின்ன பானையில் அதை கொஞ்சம் வளர்கிற வரைக்கும் வைப்பாங்க. அது வளர்ந்ததுக்கப்புறம் அந்த ஊரில் இருக்க லேடிஸ் எல்லாம் அதை எடுத்துகிட்டு கோயிலுக்கு போவாங்க. ஸோ இது ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கும். அந்த மாதிரி அந்த அண்ணன் அந்த தங்கச்சியை கூட்டிகிட்டு முளைப்பாரி எடுத்துகிட்டு அந்த கோயிலுக்கு போகிறாங்க. எல்லாருமே க்ரௌடாக போகிறாங்க. போகும்போது கோயில்கிட்ட வர 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 எல்லாத்துக்குமே அருள் வருது. அப்படியே எல்லாம் ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஆட ஆரம்பிக்கும்போது இந்த அந்த கூடவே என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் இந்த சாமியாடிகள்லாம் போவாங்க. சாமியாடிகள்னால் தெரியும்ல, விரதம் இருந்து காப்பு கட்டியிருப்பாங்க. அவங்க அவங்களுக்கு தரிசனம் வரும், அவங்க ஆடிக்கிட்டே போவாங்க. அருள் வரும், ஆடிக்கிட்டே போவாங்க. அப்போது ஒருத்தருக்காக திருநீர் போட்டு அப்படி எல்லாத்தையும் எப்படி சாந்தப்படுத்திக்கிட்டு இருக்காரு. ஒரு பொண்ணு மட்டும் கொஞ்சம் அப்நார்மலாக பிஹேவ் பண்ணுது, சத்தம் போடுது. அந்த மூஞ்சி ஆரம்பத்தில் இருந்த அந்த சாந்தமான மூஞ்சி போக போக ஒரு மாதிரி கொடூரமாக, முதல்ல உக்ரமாகுது அந்த மூஞ்சி. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி விகாரமாகுது. அது கூட ஒரு ஒரு அந்த பொண்ணோட சித்தின்னு நினைக்கிறேன். அவங்க கூட போய்கிட்டு இருக்காங்க, வந்துகிட்டு இருக்காங்க. இந்த பையன் பக்கத்துலேயே தான் போயிட்டுருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, அந்த முளைப்பாரி தட்டில் அந்த பொண்ணு பிடிக்க மாட்டேங்குது அந்த தட்டை. அது கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும் அந்த மண்பானை. அந்த தட்டுன்றப்போ நீங்கள் அதை தூக்கிட்டு தான் போகணும் இல்லையா? ஹெவியாக இருக்கும். ஆக்சுவலாக இப்போ அதனாலேயே கூட போவாங்க. இப்போ எப்படி அந்த தங்கச்சி கூட அந்த அண்ணன் அந்த பிளேட்டை பிடிச்சிட்டே போகிறானோ, அது மாதிரி அந்த சித்தி அந்த பிளேட்டை பிடிச்சிட்டு போகிறாங்க. கொஞ்சம் வயசானவங்கள. ஸோ இது இப்படி பண்ணுறத பார்த்தோன்னே இவங்களுக்கு அந்த சாமியாடிங்க திருநீர் போட்டு பார்க்குறாங்க, கேட்கல. அப்புறம் இது வேறம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ லைன் அப்படியே மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. இந்த பொண்ணும் மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. அவன் அப்படியே என்ன ஆகுதுன்னா, அந்த பொண்ணு கூட அந்த சொந்தக்காரங்க எல்லாம் ஊர்க்காரங்க தானே இருப்பாங்க. ஸோ சொந்தக்காரங்க, அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னன்னா, அந்த பிளேட் அந்த பொண்ணு பிடிக்கணுமே, அதை விடக்கூடாது கோயில் வரைக்கும். என்ன ஆகுதுன்னா, அந்த ஊரில் இருக்க பசங்க எல்லாருமே சேர்றாங்க, சேர்ந்து பிடிக்கிறாங்க. போக 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 அந்த கதை அந்த இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு கூட. "நீ யாரு? என்ன? எதுக்கு வந்திருக்க? நீ ஏன் இந்த பொண்ணை பிடிச்சிருக்க? நீ அங்கே போக வேண்டியது தானே, இங்கே போக வேண்டியது." இந்த மாதிரி ஏதோ ஒரு அவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் கேட்குது, தெரியுது அந்த சத்தத்தில். பட் என்ன பிரச்சனைங்கிறது தெரியலை இந்த அண்ணனுக்கு. இந்த அண்ணனுக்கும் தெரியலை, இந்த தங்கச்சிக்கும் தெரியலை. அப்போ அந்த கூட போன அந்த ஊர்க்கார பசங்கள ஒரு பையன், தெரிஞ்ச பையன் இருக்கவே கூப்பிட்டு கேட்குறான், "என்னடா அங்கே பிரச்சனை அந்த பிள்ளைகிட்டன்னு?" "அண்ணே, அது உங்களுக்கு நம்ம அருண் கடை பக்கத்தில் ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்கிச்சுலண்ணே" அப்படின்னு சொன்னான். டக்குன்னு இவனுக்கு ஃப்ளாஷ் ஆகுது. "ஆமாடா, ஆமாம், அது என்ன, அதுதானே வந்திருக்காம்ண்ணே" அப்படின்னோடனே, இப்போ அந்த அருண் கடை பக்கத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு குட்டி பூக்கார ஃபேமிலி. அவங்க அம்மா வீடுகளுக்கு எல்லாமே இந்த சரம் அப்படின்னு சொல்லுவாங்க. விளக்குகள்லாம் போடுவாங்க எங்கள் ஊர்லலாம். அதாவது நூலில் சின்ன சின்ன பூக்கள்லாம் கட்டி, மரிக்கொழுந்து, அப்புறம் அதோட இலை, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நறுமணங்கள் உள்ள பூவை ஒரு சரம் மாதிரி கட்டி, சின்னதாக பண்டில் மாதிரி கட்டி எல்லா வீட்டுக்கும் கொண்டு போய் கொடுப்பாங்க. அவங்க வீட்டில் அந்த பொண்ணு இருந்திருக்கு. அந்த பொண்ணு யாரோ ஒரு பையனை லவ் பண்ணியிருக்கு போல இருக்கு.
இது வந்து அந்த வீட்ல உள்ளவங்களுக்கு பிடிக்கல. பிடிக்கலன்னே அந்த பொண்ண சத்தம் போட்டு திட்டியிருப்பாங்க போல. இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு அப்டின்னா, அவங்க அம்மா அந்த மாரி வெளில போகும்போது, பூ குடுக்க போறப்போ, இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்குன்னா, வீட்ல தனியா இருந்திருக்கு. பக்கத்துல இந்த பையனோட கட. இவங்க எப்பவுமே உட்காந்து அந்த கடையில தான் அந்த கடைய பார்த்துக்கிட்டு வியாபாரம் பண்ணிட்டுலாம் இருக்கும்போது, திடீர்னு அந்த வீட்ல மேலேருந்து புகை வந்திருக்கு. அது ஒரு ஓட்டு வீடு. என்னடா சம்மந்தமே இல்லாம புகை வந்திருக்குன்னு பார்த்தா, கொஞ்ச நேரத்தில முதல்ல அது வந்து சரி அவங்க வெ வெ அடுப்புல ஏதோ இது போயிருக்கும் போலன்னு பெருசா கண்டுக்கல. ஆனா போக, போக, போக ரொம்ப நேரமா புகை வரையுமே, வீட்ல சத்தமும் இல்ல, அந்த ஒரு பொண்ணு தானே இருக்கு அப்படிங்கிறப்போ, அப்படியே ஜனம் கூட ஆரம்பிச்சுட்டாங்க. கூட ஆரம்பிச்சு கதவ தொறந்து பார்த்தா, புகை எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா, கட்டிலுக்கு அடியிலருந்து வருது. இந்த பொண்ணு தன்னத்தானே மண்ணெண்ணெயோ, இல்ல வேற ஏதோ ஊத்தி கொளுத்திக்கிச்சு. கொளுத்திட்டு கட்டிலுக்கு அடியில போய் படுத்திருக்கு சத்தமே இல்லாம. இத அவன் கேட்டுட்டு வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி இவங்கலாம் ஜிம்ல இருக்கும்போது சொல்றப்போ எல்லாத்துக்குமே பயங்கர ஷாக்கிங். இப்ப என்ன ஆச்சுன்னா, அந்த பொண்ணு இந்த பொண்ணு மேல வந்திருக்குது. என்னன்னா, இந்த பொண்ணும் அந்த பொண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் போல. இந்த பொண்ண வந்து காதலிக்க சொல்லி தூது போயிருக்குது. யாரு? இப்ப இந்த முளப்பாரிய தூக்கிட்டு போன பொண்ணு. அதனால, இந்த பொண்ணு தூது போய் தான், இந்த அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பையன் மேல வந்து, இந்த மாரி அந்த பையன் உன்னைய பார்த்துக்கிட்டு இருக்கான், வச்சுக்கிட்டு இருக்கான். நீயும் லவ் பண்ணு வையி, அந்த மாரி ஏதோ சொல்லியிருக்கும் போல. ஸோ, அதுக்கப்புறம் தான் அந்த லவ் அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ, இவ வந்து சொன்னதுனால தானே நான் இது பண்ண ஆரம்பிச்சேன். லவ் பண்ண ஆரம்பிச்சேன். அதனால நான் இவளையும் சேர்த்து கூட்டிட்டு போவேன்னு வந்து நிக்குது. இதுதான் வந்து அந்த அங்க நடந்துட்டு இருந்த கான்வர்சேஷன். இது அப்படியே கோயில் பக்கத்துல நாங்க வர்றோம். கோயில வந்து 3 சுத்தி சுத்த வேண்டியது இருக்கு. ஐ மீன் அந்த அண்ணனும், அந்த தங்கச்சியும். அதான் நாங்க வர்றோம்ன்னு சொல்லிட்டேன். ஸோ 3 சுத்து சுத்தும்போது, அந்த பொண்ணு ஆடுன ஆட்டம் இருக்கே! பயங்கரமான ஆட்டம். அப்புறம் அந்த கோயில்ல கடந்து இங்கிட்டும், அங்கிட்டும் அந்த கோயில்ல கடந்து உருளுதுன்னா, நல்லா பெரிய இடம் அந்த கோயிலோட இடம். அப்படிதான் உருளுது. அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ண வந்து யாரும் புடிக்காதீங்கப்பா அப்படிங்கிற மாரி சொல்ட்டாங்க. அது அது வந்து தட்டப்பட்ட, 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 தட்டப்பட்டன்னு ஓட ஆரம்பிச்சுருச்சு. அப்புறமா அந்த பொண்ணுக்கு எங்கெல்லாமோ கூட்டு போய் மந்திரிச்சு என்னெல்லாமோ பண்ணாங்க. ஸோ இது வந்து ஒரு கத. இதுல இருக்க எல்லா கேரக்டர்ஸையுமே வந்து எனக்கு தெரியும். ஸோ, இந்த மாரி தான் இந்த எபிசோட் வந்து இருக்கப்போது. ஸோ, இதில வந்து அடுத்து இன்னொரு கதை என்ன அப்டின்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு குட்டி பாப்பா. ஒரு வயசுல ஒரு பாப்பான்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து லவ் மேரிட் கப்புள்ஸ் தான். இவங்க வீட்ட எதிர்த்து தான் வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. தனியா ஒரு வீட்ல வந்து அவங்க ஸ்டே பண்றாங்க. ஸோ, இந்த பையனுக்கு வந்து அவங்க ஃபேமிலில வந்து அகெயின்ஸ்ட். ஒரே ஒரு மாமா, தாய் மாமா மட்டும் இந்த பையனுக்கு வந்து சப்போர்ட்டா இருக்கிறாரு. மத்தபடி ஃபேமிலி சைட்ல சப்போர்ட் ஒண்ணும் இல்ல. அதே மாரி அந்த பொண்ணு சைட்லயும் அந்த பொண்ணுக்கு வந்து அப்பா கிடையாது. அம்மா மட்டும் தான். அம்மா வந்து சப்போர்ட். இவங்க அந்த வீட்ல தங்கியிருக்காங்க. நல்லா போயிட்டுருக்கு. என்ன ஆகுதுன்னா, நைட்டு திடீர்னு சத்தம் கேட்குது. இவங்க 2 பேத்துக்குமே வெளியில போறதுக்கு தைரியம் இல்ல. இவங்க வீட்டுக்குள்ள தான் சவுண்ட் கேட்குது. வெளியில போறதுக்கு தைரியம் இல்ல. ரூமுக்குள்ளேயே தான் இருக்கிறாங்க. காலையில பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. காலையில பார்த்தா, அவங்க வீட்ல எதுவுமே திருடு போல. எந்த ஒரு நகையோ, பணமோ எதுவுமே திருடு போல. ஆனா வீடு ஃபுல்லா கலஞ்சு கிடக்குது. ஸோ இது வந்து இப்படி கொஞ்ச நாளா தொடர்ந்துட்டு இருக்கும்போது, இது ஏதோ கொஞ்சம் அமானுஷ்யமா தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பையன் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, வேற ஃபேமிலி கிட்ட யார்கிட்ட சொல்றது? அந்த மாமா கிட்ட தானே சொல்ல முடியும். அந்த மாமா கிட்ட போய் சொல்றான், மாமா இந்த மாரி வந்து ஒரே பிரச்சனையா இருக்கு மாமா அப்படின்னோனே, அவர் என்ன சொல்றாரு, "நீ பயப்படாத, நான் வர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு, மாமா வந்து என்ன பண்றாருன்னா, அன்னைக்கு நைட் அங்க தங்குறாரு. அவர் வந்து ஹால்ல படுத்துக்கிறாரு. இவங்கலாம் வீட்டுக்குள்ள படுத்துக்கிறாங்க. அதே மாதிரி சத்தம் கேட்குது. இந்த பையன் வந்து நைட் வெளியில தொறந்து பார்க்கல. ஏன்னா பயம். குட்டி பாப்பா, ஒய்ஃப் தானே இருக்காங்க. பயம். வெளியில மாமா இருக்காரே அப்படிங்கிற ஒரு தைரியம். ஏதாவதுன்னா மாமா சத்தம் குடுப்பாரு, கதவு தட்டுவாரு, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா ரொம்ப தைரியமான ஆளு. மறுநாள் காலையில வெளியில இவன் காலைல விடிஞ்ச உடனே டோர தொறந்து வெளிய பார்த்தாக்கா, மாமா தூங்கிட்டு இருக்காரு. மாமாவ சுத்தி வந்து ட்ராப்பா பிளட். இவனுக்கு பயம். போய் மாமா எழுந்தா மாமாவுக்கு வந்து ஒண்ணுமே இல்ல. மாமா நார்மலா தான் இருக்காரு. சுத்தி சுத்தி பார்க்குறாரு. அவர சுத்தி வீடு ஃபுல்லா சின்ன சின்ன பிக்மெண்ட் ஆஃப் பிளட் இருக்காமா. இவருக்கு ஒரு பக்கம் ஆச்சரியமா இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து கொஞ்சம் வெட்கமா இருக்கு. ஐ மீன் கொஞ்சம் அவமானமா இருக்கு. என்னடா இது நம்ம நைட்டு ஃபுல்லா படுத்திருக்கோம். நமக்கு தெரியாம எவன்டா உள்ள வந்துட்டு போனது? இல்ல யார் இந்த காரியத்த பண்ணது? அப்படின்ற மாரி.
என்னன்னா, இப்போ அந்த குட்டி பாப்பாவோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து குட்டி பாப்பாவுக்கு பால் ஆத்தி குடுக்குறதுக்குன்னு கிச்சன் பக்கம் போனா, அந்த பால்ல ஒரு ட்ராப்பு பிளட் இருந்திருக்கு. ஸோ இத அவரே சொன்னாரு. அந்த பையனே சொன்னாரு. அப்படிங்கப்போ, சரி மாமா வந்து ரைட்டு நம்ம போயிட்டு ஒரு நம்பூதிரிய கூட்டிட்டு வரலாம். கூட்டிட்டு வந்துட்டு நம்ம வந்து என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பூதிரிய கூட்டிட்டு வர்றாங்க. நம்பூதிரிய கூட்டிட்டு வந்து வீட்ல உட்காந்து யாகம் மாதிரி வளர்த்து, அவர் வந்து இந்த யாகத்தில வந்து ஒரு பேப்பர் எடுத்து இப்படியே அதில இருக்க இதெல்லாம் படிச்சுக்கிட்டே வரும்போது, அந்த பேப்பர் திடீர்னு தீ பிடிக்குதாமா. தீ பிடிச்சோனே இவர் வந்து அந்த பேப்பர டக்குன்னு அந்த ஓமகுண்டத்தில போட்டுட்டு, இவங்க 2 பேத்தையுமே பார்த்துருக்காரு. பார்த்துட்டு, "இது சரியா வராதுங்க. நான் கிளம்புறேன். இது என்னால முடியாது" அப்படின்ட்டுருக்காரு. அப்ப இவங்க என்ன நெனச்சிருக்காங்கன்னா, இவரு காசுக்காக சொல்றாரு போல. நம்ம காசு கூட குடுத்துக்கலாம் சாமி, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க பண்ணி குடுங்க அப்படின்றப்போ, இல்ல உங்களுக்கு புரியல. இதுக்கு மேல நான் இதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணேன்னா, எனக்கு பிரச்சனை ஆயிடும். சரிங்களா? இது எனக்கு பிரச்சனை ஆயிரும். நீங்க நேரா என்ன பண்ணுங்க, இந்த 2 அந்த மாமாவையும், அந்த பையனையும் கூப்ட்டு, எய்தர் உங்க அப்போ அந்த பூஜையில இருந்தது வந்து, அந்த மாமா, அந்த பையன், அந்த குட்டி பாப்பா, குட்டி பாப்பாவோட அம்மா, அப்புறம் இந்த பையனோட மாமியார். அதாவது இந்த குட்டி பாப்பாவோட பாட்டி. ஸோ, இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த 2 லேடீஸ்ல யாருக்கோ ஒருத்தங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கலாம். ஆ அவங்க மேல ஏதாவது இருக்கலாம். அது வந்து இதில தெரிய வர மாட்டேங்குது. நீங்க என்ன பண்ணுங்க, நேரா சோட்டானிக்கரைக்கு போங்க. சோட்டானிக்கரைக்கு போயிட்டு, அங்க இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிய வந்துரும் அப்டின்ற மாரி. அப்ப இவங்களுக்கு என்னன்னா, ஒரு வேளை இந்த குட்டி பாப்பாவோட அம்மா மேல ஏதாவது இருக்கலாம் அப்டிங்கிற மாரி ஒரு சின்ன டவுட் வருது இவங்களுக்கு. ஸோ என்ன ஆகுதுன்னா, சரின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. பிளான் பண்ணி காலையில அர்லி மார்னிங்கே கிளம்பி சோட்டானிக்கரைக்கு போலாம், அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. அவரு இன்னொன்னு என்ன சொல்லிட்டு போறாருன்னா, இந்த மாரி விஷயமா இருந்ததுன்னா, நீங்க சோட்டானிக்கரைக்கு வாட்டி போகும்போது நெறைய தடங்கல் வரும். நீங்க அதெல்லாம் தாண்டி தான் போக வேண்டியிருக்கும். அதுக்கு தயாரா இருந்துக்கங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னோனே, இல்ல நீங்க வந்து அந்த ஒண்ணும் பெருசாலாம் பண்ண வேண்டியதில்ல. நீங்க வண்டியில ஏதாவது ஒரு சாமி படத்தைய வச்சுட்டு, நீங்க வந்து கொஞ்சம் விபூதி, பிரசாதம்லாம் கையில வச்சுக்கோங்க. போதும் உங்கள வந்து அந்த அம்மா காப்பாத்துவா அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவரு கெளம்புறாரு. சரின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஃபிக்ஸ் பண்ணி காலையில 4 மணிக்கெல்லாம் நம்ம கெளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்றாங்க. இந்த பையன் வந்து காலையில கெளம்புறதுக்காக அந்த மாமாவுக்கு வந்து ஃபோன் பண்றான் அதிகாலையில. பார்த்தா அந்த மாமாவுக்கு வந்து ஏதோ ஒரு கேஸ் விஷயமா போலீஸ் வந்து கூட்டிட்டு போயிருச்சு. இப்ப மாமா வரல. இப்ப யாரெல்லாம் இருக்கா அப்படின்னா, அந்த பையன், அவனோட ஒய்ஃபு, குட்டி பாப்பா, அந்த பையனோட மாமியார். ஸோ இந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னா, ஆல்தோ வந்து அது சொந்த வண்டியா இருந்தாலுமே, ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லி டிரைவர் வச்சுக்கிறான் அந்த வண்டிக்கு. டிரைவர் வச்சுட்டு நிதானமாவே போங்க அப்படின்ற மாரி சொல்றான். சரின்னு சொல்லிட்டு வண்டி கிளம்பி போகுது. சென்னைய தாண்டி வெளியில அவுட்டருக்கு வந்த உடனே, அவங்க அத்தைக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. இந்த மாரி அவங்க குடும்பத்தில ஒரு முக்கியமான ஆளுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்ட்டு. அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "இல்லம்மா நான் ஊர விட்டு தாண்டி வந்துட்டேன். நான் வந்து ஹால்ஃப் வே த்ரூ கேரளா போய்க்கிட்டு இருக்கேன். அ அங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்காங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் வந்து கூட பார்த்துக்கிறேன். நான் வந்து என்ன பண்ண போறேன்ற" மாரி அவங்க வந்து சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு இப்போ வண்டி வந்து கேரளாக்கு போகுது. இப்போ வந்து சோட்டானிக்கரை. சோட்டானிக்கரையில என்னன்னா 2 கோயில் இருக்கு. மேல்காவு, கீழ்காவு. மேல்காவுன்னா மேல இருக்கிற ஒரு கோயில். அப்புறம் அதுலேருந்து அப்படி கீழ இறங்கி வந்தீங்கன்னா, கொஞ்சம் தூரம் கீழ இறங்கி வந்தீங்கன்னா, ஒரு 100 மீட்டர்ஸ்ல கீழ்காவுன்னு ஒண்ணு இருக்கும். இந்த கீழ்காவுல என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு ஒரு மேல நட சாத்துனதுக்கு அப்புறமா, கீழ வந்து உங்களுக்கு குருதி பூஜைன்னு ஒண்ணு நடக்கும். குருதினா தமிழ்ல வந்து அ ரத்தத்துக்கு இன்னொரு பேர் குருதி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு குருதி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குங்குமத்த வந்து தண்ணீல கலக்கி வச்சிருந்தா அதையும் குருதின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாரி அந்த குருதிக்கு வந்து ஒரு சில பொருள்லாம் போடுவாங்க. அது நம்ம நார்மலான மளிகை பொருள் தான். அதாவது இந்த அ பொடிகள் இந்த எப்படி சொல்றது? இப்ப சுக்கு அரைச்ச பொடிலாம் இருக்குல்ல, அந்த மாரி பொடியெல்லாம் சேர்த்து தான் வந்து இந்த குருதி வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ குருதி நடக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த தெய்வத்த அம்பாள வந்து ஆ பிரதிஷ்டை பண்ணி, அவங்களுக்கு வந்து இந்த குருதிய சாத்திட்டு, திருப்பி வந்து இந்த பிரதிஷ்டை பண்ணத வந்து அப்படியே கொண்டு போய் இது பண்ணிருவாங்க. இதுதான் வந்து அ அப்படியே கொண்டு போய் கர்ப்ப கிரகத்தில இது பண்ணிடுவாங்க. சாந்தப்படுத்திருவாங்க. ஆவாகனம் சாந்தப்படுத்திருவாங்க. ஆமா. ஸோ இதில என்னன்னா, அந்த மாதிரி குருதி பூஜை நடக்கும்போது சண்ட அடிப்பாங்க.
இந்த சண்டா வந்து இந்த பூஜைக்காக அடிக்கக்கூடியது. நம்ம நார்மலா கேட்குற அந்த சண்டா கிடையாது. நார்மலா திருவிழாக்கள்ல கேட்குற செண்டாலாம் கிடையாது. இந்த செண்டா வந்து இதுக்காகவே இருக்கும். நல்லா உத்து நீங்க நெக்ஸ்ட் டைம் சோட்டானிக்கரை போனீங்கன்னா கேளுங்க. நீங்க எல்லாருமே போலாம். எல்லாருமே கேட்கலாம். எல்லாருமே இருக்கலாம். அந்த பூஜைய கலந்துக்கலாம். அந்த குருதி வந்து ஒரு இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு ட்ரான்ஸ்க்குள்ள உங்கள கூட்டிட்டு போகும். அது அப்படியே ஸ்லோவா ஆரம்பிச்சு ஒரு ட்ரான்ஸுக்கு போயிட்டு திருப்பி உங்கள இப்படி இறக்கிவிடும். இதுதான் இந்த கான்செப்ட் நான் போய் பார்த்ததுல. ஸோ அந்த பொண்ணு அதே மாரி அங்க கூட்டு போறாங்க. மொத்த குருதியும் முடியுது. எந்த பிரச்சனையுமே இல்ல. 2 பேருமே நல்லா தான் இருக்காங்க. ஐ மீன் அந்த பையனோட மாமியாரும், ஒய்ஃபும் நல்லா தான் இருக்காங்க. அப்ப இத பத்தி கேட்கணுமே, யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னா, மேல் சாந்தி கிட்ட நீங்க குருதி முடிஞ்சதுக்கப்புறம், நீங்க போய் அவர மீட் பண்ணி பேசலாம். மேல் சாந்தின்றவர் தான் அங்க இருக்கிற அந்த நம்பூதிரிகளுக்கெல்லாம் ஹெட்டு. அந்த கோயில பொறுத்தவரைக்கும் அவர் தான் ஃபர்ஸ்ட்டு. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் சைடு இல்லாம பூஜை, புனஸ்காரம் இந்த சைடுல. அப்ப மேல் சாந்திகிட்ட போய் கேட்குறப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அங்கருந்து ஒரு 60, 70 கிலோமீட்டர்ல எர்ணாகுளம் தாண்டி ஒரு குட்டிச்சாத்தானோட கோயில் ஒண்ணு இருக்கு. அந்த சைடு வந்து இந்த குட்டிச்சாத்தான் வழிபாடு வந்து ரொம்ப ஃபேமஸ். குட்டிச்சாத்தானோட கோயிலுக்கு சொல்றாங்க போல. அப்ப அங்க போனாக்கா, அங்க போய் இவங்க பிரச்சனைய சொன்னாக்கா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி ஒரு 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 பொம்மை மாதிரி ஒண்ணு செஞ்சு, அ அது வந்து அங்க உள்ள ஒரு இது போல. இந்த மாரி இந்த செய்வினை இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருந்துச்சுன்னா, அந்த மாரி அந்த டால் மாதிரி ஒண்ணு இருக்கும். அந்த டால் வந்து இவங்களுக்கு குடுத்து, நீங்க இத கொண்டு போய் இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்குள்ள அ ஆலுவா ஆலுவா வந்து எர்ணாகுளம் பக்கத்துல இருக்கு. ஆலுவால இருக்க சிவன் கோயிலோட குளத்துல இத நீங்க விடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, முந்தின நாள் நைட்டு குருதியில மேல் சாந்தி சொல்லியிருக்காங்க, அங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்க இப்போ மேல் சாந்தி சொன்னாங்களா? இல்ல வேற யாரோ சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அந்த மாரி ஈக்குவலா இருக்கவங்க. ஸோ, இவங்க வந்து அங்க போயிருக்காங்க. அ மறுநாள் காலையில. மறுநாள் காலையில போனா, அங்க கியூ இருக்குங்க பேசிக்கலா. அந்த குட்டிச்சாத்தான் கோயில்ல வந்து கியூ இருக்கும். அந்த கியூல வந்து நின்னு தான் நீங்க போணும். இவங்க ஆல்ரெடி அந்த கியூலலாம் நின்னு அங்க போய் இதெல்லாம் கேட்கிறப்பயே மணி 2 ஆயிடுச்சு. ஸோ, இப்ப அங்கருந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆலுவா வரணும் அப்டின்னா, ஆலுவா கிட்டத்தட்ட ஒரு 60ஓ, 80 கிலோமீட்டரோ தான் டிஸ்டன்ஸு. ஆனா, அ இவங்க போகும்போது ஏகப்பட்ட பிரச்சனையா, சம்மந்தமே இல்லாம வண்டி குறுக்க வர்றது, அப்புறம் ஆளுங்கலாம் வண்டிய நிறுத்தி திட்டுறது, இந்த மாரி எல்லாமே அங்க நடந்துட்டுருக்கு போல. ஃபைனலி இவங்க எப்படியோ ஆலுவா சிவன் கோயிலுக்கு போயிட்டு, அங்க அவங்க குடுத்த அந்த பொம்மைய தண்ணிக்குள்ள விட்டுட்டாங்க. விட்டுட்டு இப்ப வீட்டுக்கு வந்தா, இவங்க சொன்ன மாதிரி ஒரே வாரத்துல அந்த பொண்ணுக்கு அவங்க குடும்பத்துல பேசி வச்சிருந்திருக்காங்க போல இருக்கு முன்னாடியே. இந்த மாரி இந்த பையனுக்கும், இந்த பொண்ணுக்கும் இது பண்ணலான்னு சொல்லி பேசி வச்சிருந்திருப்பாங்க போல இருக்கு. இந்த பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிச்சு போல இருக்கு. அந்த இந்த பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிச்சுல்ல, அந்த பையனுக்கு அவன் வந்து இதாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து வச்சிருக்காங்க போல. அந்த அந்த பொண்ணோட மொற பையன். ஸோ ஒரு வாரத்துல என்ன ஆச்சுன்னா, அந்த பையன் வந்து இறந்து போயிட்டான். அந்த பையனும் கொஞ்சம் வசதியான பையன் தான். ஒரு டிராவல்ஸ்லாம் வச்சு நடத்திட்டு இருந்திருப்பான் போல இருக்கு. இந்த மாமா ஒருத்தர் இருக்காரு பாருங்க, இந்த பையனோட மாமா. இவருக்கு இந்த விஷயத்தெல்லாம் கேட்டோனே ஒரு கியூரியாசிட்டி. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சிருக்காரு. விசாரிச்சதுல வந்து யார் வச்சிருக்காங்க, என்ன ஏது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் வந்து அவரு கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு. இந்த கதை எல்லாமே அந்த பையன், அதாவது யாருக்கு செய்வினை வச்சாங்களோ, அந்த பையனே வந்து கிளப் ஹவுஸ் அப்படின்னு ஒரு ஆப் உண்டு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொரோனா டைம்ல ரொம்ப ஃபேமஸ். அந்த கிளப் ஹவுஸ் ஆப்ல வந்து பேய் கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு அ ஒரு ரூம் ஒண்ணு உண்டு. யூசுவலா வந்து பார்த்தீங்கன்னா 10:30 எவரி வெட்னஸ்டே வந்து அது ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ரூம்ல தான் இந்த கதைகள வந்து அந்த பையனே வந்து சொன்னாப்படி. எல்லாருமே வந்து அவங்களே வந்து சொல்லுவாங்க. அதேமாரி அந்த பையனே வந்து இந்த கதைகள் சொன்னாப்படி. இது மாரி ஏகப்பட்ட கதைகள் வந்து இருக்கு. ஸோ இது வந்து இந்த மாரி திகிலான கதைகள் வந்து இந்த மாரி பேய் அந்த மாரி எப்படி சொல்றது? ஒரு மாரி நெகட்டிவா அப்படின்றது மட்டும் இல்லாம, பாசிட்டிவ் சைட்லவும் நெறைய நடந்திருக்கு. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் வந்து இங்க இங்க மேங்களூர் சைடு, தட்சிண கன்னடா சைட்ல வந்து உங்களுக்கு இந்த தெய்வ வழிபாடுலாம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். குலதெய்வ வழிபாடு அதெல்லாம் ஏற்கனவே நான் நெறைய சொல்லியிருக்கேன் இல்லையா?
இந்த தெய்வ வழிபாட்டில ஒரு முக்கியமான ஒரு அங்கம் உண்டு. இந்த தெய்வ வழிபாட்டில என்ன இருக்கும்னா, 2 தேங்காய், அதாவது உரிக்காத தேங்காய். நான் சொல்றது வந்து தேங்காய் இப்போ மரத்துலேருந்து விழும் இல்லையா? அந்த வந்து நம்ம அத மட்டைய மேல இருக்கிறத உரிச்சுட்டு உள்ள தேங்காய் எடுப்போம் இல்லையா? அது மாதிரி உரிக்காத தேங்காவ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மேல இருக்கிற ஒரு அந்த நார மட்டும் லைட்டா கிழிச்சு 2 தேங்காயிலயுமே கட்டுவாங்க 2 தேங்காயும் சேர்த்து. இது வந்து தெய்வ வழிபாட்டுல ஒரு ஒரு அங்கம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த தெய்வத்த இது பண்ணி, அந்த கோலம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இத வந்து தண்ணீல விட்டுருவாங்க. அதே மாரி சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அத இப்ப அந்த சில சில இடத்துல வந்து அவங்க இருந்த வீட்ல தெய்வம் இருக்கலாம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அந்த வீட வந்து மாறுறதுக்காகவோ, இல்ல இனிமே எங்களால வந்து மெயின்டெயின் பண்ண முடியாது, இந்த தெய்வத்த எங்களால இது பண்ண முடியாது அப்படின்னா, அந்த தெய்வத்த என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாரி தேங்காய்ல இது பண்ணி அத தண்ணீல விட்டுருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு, எல்லா குடும்பமும் எல்லா தெய்வத்தையும் நம்ப மாட்டாங்க. சில இடத்துல இந்த மாரி ஏதாவது ஆயிருச்சு அப்படின்னா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, "அந்த தெய்வத்த நீ விட்டுருப்பா. அது வந்து உனக்கு செட் ஆகாது. நீ பண்ண முடியாது அத." அ அப்படின்னு சொல்லி உத்தரவு வந்துரும். இந்த வெத்தலையில மை போட்டு பார்ப்பாங்கல்ல, அந்த மாரி இங்க ஒரு பழக்கம் இருக்கு. ஸோ, அது வந்து பலிமை அப்படின்னு சொல்லுவாங்க. அதில வந்து போய் கேட்பாங்க. கேட்கிறப்போ இந்த மாரி இந்த ஒரு தெய்வம் வந்திருக்கு. இது வந்து நீங்க விடணும் அப்படின்னு சொன்னா, இது வந்து அதுக்கான ஒரு ப்ரொசீஜர். அப்போ அந்த மாதிரி விட்ட ஒரு தேங்காய, அது மழை காலத்தில இதில ஓடையில அடிச்சுட்டு வர்றத பார்த்துட்டு, ஒரு லேடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தேங்காய் வருதே தண்ணீல, நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க. இங்க வந்து அது சகஜமா நடக்கும். சில பேரோட தோட்டங்கள் வழியா வந்து இந்த கால்வாய்கள் போகும்போது, இந்த மழை நேரத்தில இந்த தேங்காய்லாம் அதில விழுந்து, அதுவும் சேர்ந்தே போகும். அதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சில பேரு வலை கட்டி வச்சிருப்பாங்க. அந்த வலையில போய் இந்த தேங்காய்லாம் அக்யூமுலேட் ஆகும். மழை நின்னதுக்கு அப்புறமா அந்த தேங்காய் எடுத்துருவாங்க. இன்னும் சில சின்ன பசங்க, இந்த மாரி பெரிய ஆளுங்கலாம் கூட என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பெரிய பெரிய ஓடையில வர்ற தேங்காவ புடிச்சு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாரி இந்த லேடி இந்த தேங்காவ எடுத்துட்டு வந்துருச்சு. பார்த்தா, அது என்னன்னு பார்த்தா, ஆக்சுவலா அது மந்திர தேவதைன்ற ஒரு தெய்வத்த இது பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. அது இந்த லேடிக்குள்ள வந்துருச்சு. இது அந்த லேடிக்குமே தெரியாது. அது என்ன ஆச்சுன்னா, அந்த தேங்காவ எடுத்துட்டு வந்து அந்த வீட்ட தாண்டி உள்ள போகும்போது ஆட ஆரம்பிச்சுருச்சு. அந்த லேடி வந்து ஆடி சத்தம் போட்டு, கூச்சல் போட்டு, அப்புறமா வந்து சமரசம் பண்ணி, அப்புறமா இந்த ஆளுங்கள்லாம் கூப்ட்டு என்ன ஏதுன்னு கேட்குறப்போ, அ இந்த மாரி அது வந்து மந்திர தேவத. இப்ப அந்த பொண்ணு அந்த லேடிய விட்டு அது போகணும் அப்டின்னா, இவங்க எல்லாருமே அத நம்பணும். அந்த தேவதைய வந்து நீங்க ஏத்துக்கணும் அப்டின்ற மாரி அதோட ஒரு கோரிக்கை. இன்னைய வரைக்குமே அந்த தெய்வத்துக்கு கோலா குடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அங்க. அங்க என்ன சின்ன சின்ன தப்பு நடந்தாலும், செஞ்சாலும் சரி, இதுக்கு வந்து அருள் வந்து இந்த லேடி வந்து சொல்ல ஆரம்பிச்சுருமா, இங்க இது நடந்துச்சு, அங்க அது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு கட்டத்துக்கு மேல என்னதான் இருந்தாலும், அந்த தெய்வம் வந்து ஒரு வீட்ல இருக்கிறது வந்து ஆக்சுவலா அவங்களோட டே டு டே லைஃப்க்கும் அது கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்குன்றதுனால, அத கேட்டுட்டு இந்த மாரி அதுக்கு என்ன வேணுமோ, அத செஞ்சு குடுத்துருவாங்க. இது நம்ம ஊர் சைட்ல ஐ மீன் தமிழ்நாடு சைட்ல வந்து அ இது நெறைய நடக்கும். எசக்கியம்மா அந்த மாரிலாம் நெறைய நடக்கும். அ ஒருத்தங்க மேல வர்றது, அப்புறம் வந்து அவங்க நம்பணும் அப்படின்ற மாரி ஆகுறது. அதேமாரி இந்த கன்னி தெய்வங்கள் இருக்குல்ல, வீட்ல ஏதாவது கன்னி பொண்ணுங்கள வந்து இயற்கை மரணம் இல்லாம அகால மரணம் அடைஞ்சா, அதாவது இந்த காதல் விஷயங்கள், இன்னும் சில விஷயங்களுக்காக கொல்லுறது, இந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா, அவங்க வந்து யார் மேலயாவது வந்துருவாங்க. நீங்க நம்ம தனுஷோட ஒரு படம் வந்துச்சே, அந்த படத்துல கூட கர்ணன் படத்துல கூட வரும் இல்லையா? அந்த குட்டி பொண்ணு வந்து அவங்க அப்பா மேல ஒரு சீன்ல வரும். வந்து அந்த இடத்துல காசு இருக்கு அப்படின்னு சொல்லி வரும். இவன் வந்து கோவத்துல அத தோண்டி பார்த்தா, உள்ள வந்து அதில உண்டியல் காசு இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து தனுஷ் வந்து அந்த கேரக்டர் வந்து நம்ப ஆரம்பிக்கும். இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்ட்டு. ஸோ இது பெரும்பாலும் ஒரு பாசிட்டிவ் சைட் ஆஃப் இது பேய் கதைகள். இன்னும் சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் நம்ப முடியாத கதைகள் கூட இருக்கும். ஆனா, அது கொஞ்சம் கொஞ்சம் காமெடியாவும் இருக்கும். ஒரு இல்லாஜிக்கலாவும் இருக்கும். இதில பேரநார்மல் ஆக்டிவிட்டில நம்ம வந்து ரொம்ப பெரிய லாஜிக்கலா ஒண்ணும் பார்த்துட்டு இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு 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 சுவாரஸ்யமான ஒரு கதை ஒண்ணு இருக்கு. அ இது இதுவுமே இந்த இந்த நபர்களையுமே நான் நெறைய சந்திச்சிருக்கேன். இந்த இந்த கதையில இருக்கிற நபர்களும் நான் சந்திச்சிருக்கேன். என் ஃப்ரெண்டு ஒரு அண்ணன். அந்த அண்ணன் வந்து ஒரு
ஃபோர் வீலர் ஸ்பேர் பார்ட்ஸ் விக்கிற கடையில அந்த அண்ணன் வந்து அந்த கடையோட இன்சார்ஜ் அந்த அண்ணன் தான். ஸோ அந்த அண்ணன்ட்ட வந்து நெறையா இந்த ரெப்ஸ்லாம் வருவாங்க. இப்ப மெடிக்கல் ரெப்ஸ் இருக்காங்கல்ல, அந்த மாரி இதுக்குமே ரெப்ஸ் எல்லாம் இருக்காங்க. இந்த ரெப்ஸ் எல்லாம் வந்து அந்த அவங்க ப்ராடக்ட்ட பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு, இன்னார் தான் டீலரு, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு. ஸோ நீங்க வந்து உங்க ஆர்டர்ஸ நீங்க வந்து பிளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி ரெகுலரா வந்து பேசிட்டு, வச்சுட்டு செஞ்சுட்டு போவாங்க. அதே மாரி லோக்கல் டிஸ்ட்ரிபியூட்டரோட ரெப்ஸும் வருவாங்க. அப்பப்போ வந்து பில் செட்டில்மெண்ட்டு இந்த மாரி ஐட்டம்லாம் வருவாங்க. அதில வந்துட்டு இருந்த ஒரு ரெப் வந்து இவருக்கு ரொம்ப பழக்கமாயிட்டாரு. ஸோ ரொம்ப பழக்கமாயி அவரு சொன்ன ஒரு கதை. அப்பப்போ இங்க உட்காந்து கதைலாம் பேசிட்டு இருப்பாங்க. இந்த மாரி ம ஹ வெகுஜன வாழ்க்கையில நெறைய மாந்தர்கள்ட்ட வந்து ரொம்ப சுவாரஸ்யமான கதைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் அப்படியே போற போக்குல சொல்லிட்டு போயிருவாங்க. அந்த மாரி தான் இந்த கதையுமே. இது வந்து அவருக்கு நடந்த ஒரு கதை. ஐ மீன் அவருக்கு நடந்த ஒரு விஷயம். அ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு இப்ப தான் ரீசென்ட்டா கல்யாணம் ஆனவரு. இந்த கல்யாணம் ஆன அவங்க ஒய்ஃப் வந்து இவங்களோட குலதெய்வத்தோட கோயிலுக்கு அதாவது ஊர்ல வந்து நம்ம ஊர்ல வந்து கோயில் கொடை அப்படிம்பாங்க. இந்த குடும்பத்துக்கு எல்லாமே ஒரு கோயில் இருக்கும். ஆ இப்போ எப்படி சொல்றது உங்களுக்கு? ஆம், இப்போ ம் ஒரு மயிலை சஸ்தா அப்படின்னா, அது அந்த பர்ட்டிகுலர் கோயிலுக்கு ஒரு 200, 300 தலைக்கட்டு இருக்கும். ஸோ, அப்ப வந்து அந்த அந்த மயிலை சஸ்தாக்கு வந்து இது நடக்கும். அதேமாரி இது மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு குடும்பத்து கோயில்கள்னு ஒண்ணு இருக்கும். எங்க ஊர்லலாம் உண்டு. இன்னென்ன குடும்பத்துக்கு அப்புறம் இன்னென்ன குடும்பத்து கோயில்ல வந்து நடக்கும் அப்படின்னு சொல்ட்டு. ஸோ, அந்த மாரி அந்த கோயில் கொடைக்கு வந்து அவர் ஒய்ஃப் வந்து ஒரு 3, 4 வருஷமா வந்து ஏதாவது ஒரு காரணத்த சொல்லிட்டு வர்றதே இல்லையாம். வர்றத அப்படியே தவிர்க்கிறாங்களாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அப்படி போயிட்டுருக்கும்போது, என்ன இந்த பேட்டர்ன வந்து அவங்க வீட்ல வந்து கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. ப்ளஸ் இவங்களுக்கு வந்து குழந்தையும் இல்ல. கல்யாணம் ஆனதுலருந்து. ஸோ, இப்ப இந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ என்னன்னா, அந்த வருஷம் வந்து பிளான் பண்றாங்க. எப்படின்னா, எப்படியாவது நம்ம கூட்டு போயிரணும். என்ன நடந்தாலும் பரவால்ல அப்படின்ற மாரி எல்லாத்துக்குமே பிளான் பண்றாங்க. ஸோ, அவங்களுக்கு வந்து வேற எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாத மாதிரி அவங்க பிளான் பண்ணி கொண்டு போயிட்டாங்க அந்த கோயிலுக்கு. போனா அந்த பொண்ணு ஆட ஆரம்பிச்சுருச்சு. ஸோ, ஆட ஆரம்பிச்ச உடனே அங்க இருக்க சாமியாடி என்ன ஏதுன்னு கேட்குறப்போ, இந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னு அந்த பொண்ணு மேல வந்திருந்தது, இந்த பொண்ணு வீட்ல வாடகைக்கு இருந்தவங்களாமா. அந்த வாடகைக்கு இருந்ததுல ஒரு பொண்ணாம். அந்த பொண்ணு வந்து எப்படி இறந்துச்சு அப்படின்னா, மண்ணெண்ணெய ஊத்தி தன்னைத்தானே கொளுத்திக்கிட்டு அந்த பொண்ணு இறந்துருச்சு. அது இல்ல மேட்ரு. இந்த பொண்ணு மேல அந்த பொண்ணு ஏன் வந்துச்சு அப்படின்னு கேட்குறப்போ, அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்குன்னா, அவங்க அம்மா அவங்க வீட்ல மண்ணெண்ணெய் அவங்க சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. ஆனா ஆல்ரெடி அவங்க வீட்ல இந்த கேன்ல மண்ணெண்ணெய் இருந்திருக்கு. அப்ப வேற கேன் வேணும் இல்லையா? மண்ணெண்ணெய் வாங்குறதுக்கு. நம்ம ஊர்லாம் அந்த மாரி தான் பண்ணுவாங்க. பக்கத்துல எம்ப்டி கேன் வாங்குவாங்க. அந்த மாதிரி பக்கத்து வீட்ல எம்ப்டி கேன் வாங்கிட்டு வான்னு சொல்லியிருக்கு. அந்த எம்ப்டி கேன் வாங்க போயிருக்க பொண்ணுக்கு, இந்த பொண்ணு எம்ப்டி கேன் எடுத்து குடுத்துருக்கு. அந்த பொண்ணு அதில மண்ணெண்ணெய் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கு. அப்புறம் பின்னாடி ஏதோ ஒரு வாக்குவாதத்தில அந்த கேன்ல உள்ள மண்ணெண்ணெய எடுத்து கொளுத்திக்கிச்சு. இந்த பொண்ணு கேன் குடுத்ததுனால தான் நான் கொளுத்திக்கிட்டேன். அதனால நான் இவள புடிச்சிட்டு போமாட்டேன் அப்படின்னு சொன்னதாக இவர் வந்து சொல்லியிருக்காரு. அப்புறம் அத பேசி சமாளிச்சு அத இது பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து குழந்தையும் உண்டாயிருச்சு. அப்புறம் அவங்க வந்து ஹேப்பிலி எவர் ஆஃப்டர். ஸோ இது வந்து ஒரு வகையான ஒரு இல்லாஜிக்கலான ஒரு கதை. அது மட்டும் இல்லாம, சில பேருக்கு வந்து இந்த அமானுஷ்யமான விஷயங்களும் சரி, ஆவிகளும் சரி, அவங்க கண்ணுக்கு தெரியுமாம். அதாவது பேசிக்கலி சிம்பிள் டெர்ம்ஸ்ல சொல்லணும்னா, பேய பார்க்குறவங்க இருக்காங்க. என் ஃப்ரெண்டோட அப்பா ஒருத்தர் இப்ப அவர் இல்ல இறந்துட்டாரு. அவருக்கு அடிக்கடி இந்த மாரி காய்ச்சல் வந்துரும். அப்போ ஒரு வாட்டி காய்ச்சல் வந்தப்போ, "என்னப்பா இப்ப காய்ச்சல் வந்திருக்கு உங்க அப்பாக்கு? நம்ம சீசன் கூட இல்லையே! என்னாச்சு? எதுவும் வைரஸ் காய்ச்சலா என்ன ஏதுன்றப்போ தான் அவன் சொன்னான். "இல்ல அப்பா அந்த மாரி நைட்டு போயிட்டு வரும்போது, இது மாரி ஒரு பேய பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு எப்பலாம் பேய பார்க்குறாங்களோ, அப்பலாம் வந்து காய்ச்சல் வந்துரும்." நான் விளாட்டுக்கு சொல்றான்னு தான் நெனச்சேன். நிஜமாவே வந்து அவங்க அப்பாவால வந்து இது மாரி பேய்கள வந்து பார்க்க முடியுமாமா. அதே மாதிரி இன்னொரு என் ஃப்ரெண்ட் ஒரு பையன் இருக்கான். அவங்க ஃபேமிலியில கிட்டத்தட்ட ஒரு 2, 3 பேருக்கு வந்து அந்த மாரி பார்க்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி ஐ மீன் திறன் இல்லனா பவர் இருக்குன்னு கூட சொல்லலாம். அதில பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து ம், அந்த பையனோட சொந்தக்காரங்க ஒருத்தங்க எங்க வீட்டுக்கிட்டயே இருந்தாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் நிலம் இருந்துச்சு.
எங்கள் ஊருக்கு அவுட்டரில் கொஞ்சம் நல்ல பெரிய நிலம் இருந்தது. ஒரு 2 ஏக்கருக்கோ 3 ஏக்கருக்கோ வந்து ஒரு தோட்டம் அதெல்லாம் இருந்துச்சு. அதில் என்ன பண்ணாங்கன்னா, இந்த கிணறு ஒன்று உண்டு அதில். இந்த கிணறு சுற்றி கொஞ்சம் இடத்துல தென்னெல்லாம் போட்டிருந்தாங்க. அந்த இடத்த தவிர மீதி இடத்தெல்லாம் அவங்க வித்துட்டாங்க. வித்துட்டு வேற ஏரியால இடம் வாங்கிட்டாங்க. அப்ப அந்த இடத்த மட்டும் ஏன் அவங்க வச்சுட்டு மீதி இடத்த வித்தாங்க அப்படின்னு கேட்குறப்போ, அந்த வித்தவர் இருக்கார் இல்லையா? அவங்களோட அப்பா வந்து இறந்து போனவரு. அவரோட ஆவிய வந்து இவர் அங்க அப்பப்போ வந்து அந்த தென்னை மரத்துக்கிட்டலாம் பார்த்துருக்காராமா. சரி நம்ம அப்பா அங்க அடிக்கடி நம்ம பார்க்குறோமே, அது எதுக்கு நம்ம வித்துக்கிட்டு, அவர் நம்ம கூடயே இருக்கட்டும் அப்படிங்கிற மாரி, அந்த இடத்த மட்டும் விட்டுட்டு மீதி இடத்தெல்லாம் வித்துட்டாராம். ஸோ இவங்க இந்த மாதிரி பார்க்கக்கூடியவங்கள வந்து கிளாவயான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. CLAIRVOYANT கிளாவயான்ட். ஸோ இவங்க வந்து என்னன்னா, இந்த மாதிரி அமானுஷ்யமான ஆவிகளோட சுத்தி இருக்க நடமாட்டத்த வந்து அவங்களால பார்க்க முடியும். அ ரொம்ப விசித்திரமா இருக்குல்ல? ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கதைகளும் இருக்கு. அடுத்தடுத்த வாரங்கள்ல இதெல்லாம் பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பேசுவோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மங்களூர்காரன். பாய்.